அட எக்ஸ்போ பார்க்க போகலாமா? நானும் என் ஃப்ரெண்டும் எக்ஸ்போ பார்க்கறதுக்காக பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. தூத்துக்குடியில் தான் இந்த எக்ஸ்போ நடக்குது. நாங்கள் அந்த பிளேஸுக்கும் ரீச் ஆகிட்டோம். பட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் அதை போய் பார்க்கலாம், எப்படி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். 2 டிக்கெட் வாங்கியாச்சு, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். பட் அங்கே நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான புக்ஸு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. புக்ஸ் அந்த மாதிரி போர்டு அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஃபுட் ஸ்டால்ஸ் இதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. அண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான கொஞ்சம் டாய்ஸஸ் இதெல்லாம் எல்லாமே அங்கே அவைலபிளாக தான் இருந்துச்சு. பட் இயரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் வேறு திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டூ மச் காஸ்ட்லியாக இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி எக்ஸைட்டாக போயின ஒன்று தான் வந்து அவதார் உலகம். ஏன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் தூத்துக்குடி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அதிகமாக சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. நிஜமாக இப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை. லைட்டிங்கு, அதுக்காக அந்த 3D ஷீட் மாதிரி இருக்குல்ல, அதுதான். அதுக்கடுத்து இந்த ஒரு அவதாரோட ஒரு பொம்மை மாதிரி அவங்க நிற்க வச்சுருந்தாங்க, அவ்வளோதாங்க. அங்கே அதுக்கடுத்து வேறு எதுவுமே இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல். நான் என்னமோ அந்த உலகத்தையே அப்படி நம்ம கண்ணு முன்னாடி அந்த 3Dயில் வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சா அங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா என்னமோ லைட்டிங் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அது அங்கே நான் போகும்போது கூட ஒரு ஆளுமே இல்லை. மேபி நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்தனாலே என்னன்னு தெரில, நான் மட்டும் தான் அங்கே தனியாக இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதனாலே அந்த 10 நிமிஷம் இந்த இதாடா அவதார் உலகம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாமே அந்த லைட்டிங் செட்டப்பு அண்ட் அந்த ஒரு போர்டு மாதிரி அந்த சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதை விட்டால் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அவதார் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு எல்லாமே இது பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போனனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தாட். ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்களோ இதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நானே எப்படியோ சரி, ஓகே, ஆஃப்டர்நூன் வந்தனால நம்மளுக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே என் மைண்டை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்தனால பிரியாணி தான் சாப்பிட்டேன். அதுவும் கொஞ்சம் சட்டிலான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட கிட்ஸோடு வாரீங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாமா?